அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிற நேரங்கள்லாம் 1-2 உண்டு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த விசுவாசிகள் மன்றாடுன்னு வாசிப்பாங்க பாருங்க. குருவானவர் சொல்வார், நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் எடுத்து சொல்ல போகிறோம், கண்களை மூடி கைகளை குவித்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் விசுவாசிகள் மன்றாட்டு வாசிப்பார். ஆனால் பெரும்பாலும் அங்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சொல்றது என்னது, விண்ணப்பம் மன்றாட்டு, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் எல்லா மூஞ்சிகளையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாசிக்கிற ஆளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் கமெண்ட் அடிப்பாங்க அந்த ஆளை பார்த்துக்கிட்டு, அடுத்து யார் வரப்போறா, ஏன் இவங்க வரல பாருங்க. மன்றாட்டு சொல்லும்போது ஒரு மூஞ்சி கூட அந்த மன்றாட்டோட சேர்ந்து ஜெபிக்காது. பூரா வாய் பார்க்குற கோஷ்டிகள், வாய் பார்க்கறது, பராக்கு பார்க்கறது. அப்புறம் எப்படி உங்க ஜெபம் கேட்கப்படும்? நம்ம முன்னே ஒன்று, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலாம். உன் மன்றாட்டை கேட்பாரு, ஆனால் நீ எப்படி இருக்கிற? எனவே விசுவாசிகள் மன்றாட்டு திருப்பலியில் மிக மிக முக்கியமான, உலக திருச்சபையோட திருத்தந்தை எல்லாரோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கிற நேரம், அதுக்கு அதிகமான வல்லமை உண்டு. அப்போ விசுவாசிகள் மன்றாட்டுன்னு சொல்லியாச்சுன்னா கண்ணை மூடி கையை குவிச்சு அப்படியே செபிக்கணும். இந்த கோயில் பூரா செபித்தா என்ன ஆகும் பாருங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையாகும், ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார். அப்போ விசுவாசிகள் மன்றாட்டில் பராக்கு பார்க்காம நான் கண்ணை மூடி கைகளை குவித்து செபிப்பேன், என் ஜெபம் தூவ புகை போல ஆண்டவரை நோக்கி எழும்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெறுவோம்.